தமிழிசை இருக்காங்களா ஒரு காமெடி சீனு, சினிமாவில் வடிவேல் சீன் வர மாதிரி வடிவேல் காட்சி மாதிரி தமிழிசை காட்சின்னு சொல்லலாம். எதுக்காக நீ பேசுற? புதுச்சேரியில கவர்னரா இன்சார்ஜ் தெலுங்கானாவுக்கு இருந்த போய் போய் சுத்தி வந்தாங்கம்மா. அங்க புதுச்சேரி கவர்மெண்ட் அந்த மக்களே உன்னை வந்து பார்த்து கேலியும் கிண்டலும் பசி சிரிச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஏன் வந்தன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருந்ததை மறந்துடக்கூடாது. பாராட்டு விழாவை பத்தி பேசுறிய, ஒண்ணு தெரியுமா? யாருக்கு பாராட்டு விழா? பார், தமிழ்நாட்டில் 80% பெண்களின் உயர்கல்வி இருக்கிறது என்பது ஒன்றிய அரசாங்க கல்வித்துறையின் மூலமாக கிடைச்சிருக்கிறது. 80%. குஜராத் எவ்வளவு தெரியுமா? 50% பெண் கல்வி. அப்ப 80% இருக்கிற தமிழ்நாட்டை பாராட்டுனா தமிழிசைக்கு பிடிக்காதுன்னா பெண்களின் உயர்கல்விக்கு ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, டாக்டர்ஸ் இருக்காங்க, நீ டாக்டர் தானே, உனக்கு டாக்டர் சீட்டு எம்பிபிஎஸ் உங்க அப்பா போய் கேட்டு எங்க தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த பாராட்டு இது சீட்டு, அதை எப்படி பாஸ் பண்ணி தொலைச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப சந்தேகம் வருது. எதுக்காக சொல்றோம்னா, தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு சார் 4 டாக்டர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 4 டாக்டர். குஜராத்ல எவ்வளவு தெரியுமா? 1000 பேருக்கு 1 டாக்டர். புரியுதா தமிழின்ச? 4 டாக்டர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற எங்களுடைய தலைவருக்கு நன்றி சொல்வதும் பாராட்டுவதும். இப்ப மகளிருக்கு செய்துகிட்டு இருக்கிறத எல்லாம் பார்த்து பார்த்து மாநிலத்துல காப்பி அடிக்கிறானுங்களே. ஏன் இவரு சொல்றதை இவர் கேட்க சொல்றதெல்லாம் நாங்களும் செய்யறோம்னு சொல்றானுங்களே. ஏன் முதல்ல அறிவு இல்லையா? புத்தி இல்லையா? இப்ப காலை உணவு திட்டம் கொடுத்தார, நாங்களும் செய்ய போறோம்னு உன் கவர்மெண்ட் சொல்லுத. அப்ப காலை உணவு திட்டம் கொடுத்தவருக்கு பாராட்டு கிடையாது, அதை காப்பி அடிச்சு வெறும் தகவல் செய்தி விடுறவங்க மோடிக்கு பாராட்டு. எதுக்காக இதை சொல்றோம்னா, மகளிருக்கான உரிமை தொகையாக இருந்தாலும் பெண்களுக்கான கட்டண சலுகையாக இருந்தாலும் அதெல்லாம் விட சிறப்பு என்ன தெரியுமா?